Namaste children. Namaste. Okay. Max revision எல்லாம் பார்த்துட்டோம் ஓகேவா. அடுத்து EBS பார்க்குறோம் ஓகேவா. வீடியோவை பார்க்குறப்ப கவனமாக பார்க்கணும். ஓகே லிசன். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க. இல்லை ஃபஸ்ட் ரிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். fill in the blanks using the words given in the brackets. அதாவது ப்ராக்கெட்டில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சரை நம்ம கரெக்டாக இங்கே எழுதணும். இந்த டேஷில் எதுக்கு வரும்ன்றதை நம்ம எழுதணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டிவிஷன் fill in the blanks. First division, fill in the blanks. See the bracket answer. Looks, L-O-O-K-S, looks. அடுத்து sound, S-O-U-N-D, sound. S-M-E-L-L, smell. F-E-E-L-S, feels. T-A-S-T-E-S, taste. Okay. First one, looks, sound, smell, feels, taste. Okay. So, this is looks. So, which organ we have to use to look? In the organ use panni nama paapom. Looks. Eyes. அப்போ லுக்ஸ்னா பார்க்கறது ஓகேவா. அடுத்து சவுண்டு, சவுண்ட்னா சத்தம். விச் ஆர்கன் வி ஹாவ் டு யூஸ் டு ஹியர் த சவுண்ட்ஸ்? எந்த ஆர்கன் யூஸ் பண்ணுவோம்? இயர்ஸ். காது யூஸ் பண்ணி தானே காதுகள் நம்ம கேட்குது. இன்னும் பேசுகிறாங்க, இன்னும் சத்தம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ யூஸிங் ஆர் இயர்ஸ், காதுகள் மூலியமா. அடுத்தது ஸ்மெல், குட் ஸ்மெல் சொல்கிறோம்ல, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஸ்மெல், நோஸ், நோஸ். அடுத்து ஃபீல்ஸ், ஃபீல்ஸ்னா உணர்றது. ஃபீல்ஸ் இது ஸ்மூத்தாக இருக்குது, இது சூடாக இருக்குது, இல்லை தொட்டு பார்த்து அந்த தொட்டு பார்த்தானே தெரிஞ்சுக்கிறோம். ஃபீல்ஸ் இந்த டச்சிங், உணர்வு. அடுத்தது டேஸ்ட். ஹவு டு யூ நோ த டேஸ்ட்? பை யூசிங் டங்க். ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்சர் பிராக்கெட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஹனி டேஸ் ஸ்வீட். Second one, a feather dash soft. Third one, a jasmine has a pleasant dash. Fourth one, a flower garden beautiful. The cuckoo makes a musical dash. Okay. First looks, looks na பார்க்கிறது, sound na கேட்கிறது, ஸ்மெல்னா உணர்றது, சுவாசம் சுவாசித்தல் சொல்லுவோம். ஃபீல்ஸ்னா உணர்றது ஓகேவா. அடுத்ததா டேஸ்ட். டேஸ்ட்னா சுவையாக இருக்கிறது, என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, சுவைத்தல். ஓகே, நான் லிசன் பண்ணுங்க. ஹனி டேஸ் ஸ்வீட். ஹனி வந்து ஸ்வீட் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம்? விச் ஒன் வி ஹாவ் டு யூஸ் டு நோ? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? டேஸ்ட். டேஸ்ட் பண்ணாதான் இது ஸ்வீட்னு நமக்கு தெரிஞ்சுக்குவோம். அப்போ எது எழுதணும்? டேஸ்ட். டேஸ்ட் ஸ்பெல்லிங் TASTES, taste. Taste. Okay. So when you have to see and write,
பிராக்கெட்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நீங்க இங்க எழுதுறீங்க. எழுதுறப்ப என்ன பண்ணக்கூடாது, மிஸ்டேக் வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஹனி டேஸ்ட் ஸ்வீட். ஓகே, அடுத்து a feather dash soft. featherனா அந்த இறகு சாஃப்டா இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? how do you know this is soft? by seeing. பார்த்தோன்னு உனக்கு தெரிஞ்சதா? இப்போ மயில இருக்கு, இங்க இந்த இதுல இருக்கு. இப்படி பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியுதா இது சாஃப்டா இருக்குன்னு? how you know? எப்படி தெரியும்? டச். டச் பண்ணாதான் தெரியும். அப்ப feels. அப்ப என்னது? feels. f e e l s. feels. a feather feels soft. Okay, next. a jasmine has a pleasant. jasmine அந்த மல்லிகைப்பூ சொல்றோம்ல, so it gives what? pleasant na what? good smell. we have to keep our hair, no? இப்போ நம்ம பூல தலையில வைக்கிறோம் ஜாஸ்மின், வாசனை வர பூ தான நம்ம மோஸ்ட்லி we like and keep our flower, keep on hair. yes. இப்போ ஜாஸ்மின் has a pleasant. அது என்னது? வாசனை கொடுக்குதா இல்லையா? pleasant good smell கொடுக்குதா இல்லையா? yes. yes m e l smell. a jasmine has a pleasant smell. அடுத்து a flower garden beautiful. a flower garden beautiful. dash கொடுத்து beautiful. இந்த garden அழகா இருக்கு, இந்த பொம்மை அழகா இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? by seeing னா பார்க்கிறது மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் looks. that is looks. okay, அடுத்து the cuckoo makes a musical. cuckoo makes, you hear that when that cuckoo is sitting on the branches of trees, so it makes a what? musical sound. musical sound. அது என்னது? மியூசிக் அவ்வளவு அழகா இருக்கும் சவுண்ட் கேட்கிறதுக்கு. sound. okay, now you see here. listen. honey taste sweet. honey taste sweet. a feather feels soft. a feather feels soft. a jasmine has a pleasant smell. a jasmine has a pleasant smell. அடுத்து a flower garden looks beautiful. அடுத்து the cuckoo makes a musical sound. first division புரிஞ்சுதுங்களா? okay, now we have to go to that second division. next, second division. match the following. second division what? match the following. match the following. first one, okay, கவனிங்க. match the following. first one பாருங்க. first one D-E-S-E-R-T desert. second one P-O-N-D pond. third one S-U-G-A-R sugar. fourth one C-H-I-L-L-I chili. fifth one S-E-A-C-W-A-T-R water. sea water. அடுத்து F-I-S-H fish. C-A-M-E-L camel.
S-P-I-C-Y, spicy. S-A-L-T-Y, salty. S-W-E-E-T, sweet. We got to match it. First, desert na inadu palayvanam. Desert na palayvanam. Pond na inadu kulam. At sugar na inippu. Okay. Chili. Chili means karam. Chili. Sorry, chili na the milagai solluvom. Chili na milagai. At the sea water. Kadal thanni solluvom. Okay va. Ipo enadhu? We got the here fish. Fish na mean. Camel na ottagam. Spicy na karam. Karam irukku solranga. At salty. Salty na inadhu uppu karikkiradhu. Uvappu. Sweet na inippu. Okay va. Sugar na சர்க்கரை. வாங்கிட்டோம். சர்க்கரை. இப்போ டெசர்ட். இப்போ டெசர்ட்னா என்னது பாலைவனம். ஸோ பாலைவனத்துக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் கேமல். இது கேமல். ஓகே லிசன். டெசர்ட்னா பாலைவனத்தில் என்ன விலங்கு இருக்கும்? விச் அனிமல் யூ சி மோஸ்ட்லி? எஸ் த கேமல் ஒன்லி. ஓகே கேமல். ஓகே பாண்ட். பாண்ட் என்னது குளம். குளத்தில் என்ன இருக்கும்? ஃபிஷ். F-I-S-H, fish. அடுத்து சுகர். சுகர் என்னது? சர்க்கரை. சர்க்கரை வந்து எப்படி இருக்கும்? அதோட டேஸ்ட் என்ன எப்படி இருக்கும்? எஸ் ஸ்வீட். ஓகே சில்லி. சில்லினா மிளகாய். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸ்பைசி. காரமா இருக்கும். எஸ். நெக்ஸ்ட் ஒன் சீ வாட்டர். கடல் வாட்டர் எப்படி இருக்கும்? சால்ட்டி. சால்ட்னா உப்பு கறிக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்ப டெசர்ட் கேமல், பாண்ட் fish, sugar sweet, chili spicy, sea water salty. Okay, you understand now? Match it. Okay, say rub this. Okay, next one. Third division. Write true or false. Third division. Third division. Write true or false. Write true or false for the following. அதாவது true or false ஆன நீங்க கரெக்ட்டா எழுதணும். Listen. First one. Step forming. First one என்னது? Step forming is done in the hills. Step forming is done in the hills. At the second one, the horse is called. The horse is called the sheep of the desert. Sheep of the desert. Third one, lions and tigers are found in the forest.
அடுத்து fourth one. A forest has sand dunes. Okay, first one, see the sentences. First you have to write it true or false. True அப்படினா சரின்னு அர்த்தம், falseனா wrong, it is not correct தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணனும், இந்த bracketsல true or false எழுதணும். Okay, first one, step forming is done in the hills. அது step forming னா அடுக்கடுக்கா இருக்குது, நில அடுக்கடுக்கா இருக்குது. இந்த hills ஏரியால ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த அடுக்கடுக்கா இருக்கு, அந்த லேண்ட் அடுக்கடுக்கா இருக்குன்னு சொல்றாங்க. இஸ் இட் கரெக்டானா? எஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா ஊட்டியில என்ன இருக்கு, அந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மிங் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, மலை ஹில்ஸ் ஏரியா, அப்ப அவங்க என்னது ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி தான் அவங்க என்னது விவசாயம் பண்றாங்கன்னு பார்த்தோமா இல்லையா? எஸ். அப்ப இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதணும், TRUE, ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The horse is called the ship of the desert. Ship of the desert. Okay. So அப்ப பாலைவன கப்பல் வந்து horse ன்னு சொல்றாங்க. Is it correct? No. So எந்த அனிமல் அங்க யூஸ் பண்றாங்க ship of the desertல? Ship of the desertனா எந்த அனிமல் அது? Yes. Camel தானே. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? Horse ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது கரெக்ட்டா? No, wrong. அப்ப இது என்னது? False. False spelling FALSE. False. இதுதான் எழுதுறீங்க. True na sarina, true na false na idu eludhu. Okay ba? அடுத்து lions and tigers are found in the forest. So we see the more lions and tigers in the forest. அதாவது forest தான் நம்ம என்னது lions na சிங்கங்கள், அடுத்து tigers na புலிகள், நிறைய நம்ம என்னது எங்க பார்க்கலாம், forestல பார்க்கலாம், கண்டுபிடிக்க முடியும், நிறைய பார்க்கலாம்னு சொல்றாங்க. Is it correct? Yes. என்னது true. TRUE, true. Okay, next one. A forest has sand dunes. அதாவது forest அதாவது கவனிங்க, forest என்னது காட்டுல என்னது வெறும் sand dunesனா வெறும் ஃபுல்லா மண்ணு தான் இருக்கும், செடி எதுவுமே இருக்காது. ஒண்ணு என்னது ஃபுல்லா மணல், அந்த இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க காட்டுல. இஸ் இட் கரெக்ட்? நோ. எதுல இருக்கோம் நம்ம பார்த்தோம், டெசர்ட்ல தானே வெறும் மணலா இருக்கும், சாண்டன்ஸ் குவியல் என்னது மணலா இருக்கும், என்னது அங்க அதிக ட்ரீஸ் எதுவுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு பார்த்தோமா இல்லையா? எஸ். இப்போ இது கரெக்டா? நோ தானே? எஸ். இப்போ என்னது ஃபால்ஸ். FALSE, ஃபால்ஸ். ஆர் யூ கிளியர் நவ? இன்னொரு டைம் படிக்கலாமா? Step forming is called, step forming is done in the hills. True. The horse is called the ship of the desert. False. Next, lions and tigers are found in the forest. True. A forest has sand dunes. False. Okay. Are you clear now? Next revision போலாமா? Next revision, fourth revision, answer the following. Next revision, answer the following. Next division, answer the following. Any 3 questions. Okay, well, 5 questions கொடுத்திருக்காங்க, அதுல நீங்க 3 மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். I give revision 5 questions. அந்த 5 questionsக்கு நான் ஆன்சர் சொல்லி கொடுத்துறேன். இங்க எக்ஸாம்ல 3 மட்டும் என்ன போதும், 5 வேண்டாம். ஓகே. Answer the following. Okay, first question. First question. Name any
four water bodies. Name any four water bodies. Write any four joints. அடுத்து third one. Write the 5 sense organs. First question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Name any four water bodies. Water bodies means what are the places are covered with water. இந்த பிளேஸ்லாம் வாட்டர் அதிகமா இருக்கும். வாட்டர் ஏரியா. என்னது வாட்டர் ஏரியாவை நம்ம இப்ப எழுதணும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட்டர் ஏரியானா ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்லுவோம்? பாண்ட். பாண்ட்னா குளம். குளத்துல இருந்து நம்ம வாட்டர் எடுக்கிறோமா இல்லையா? பாண்ட். ஓகே POND பாண்ட். ஓகே அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? வெல். வெல்னா கிணறு. அது வாட்டர் ஏரியா தானே? எஸ் வெல். நெக்ஸ்ட் டேம். டேம் தெரியும்ல? அணை. டேம். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? பாண்ட், வெல், டேம். அப்புறம் ரிவர், லேக். லேக் லேக்ல என்னது? ஏரி. அப்புறம் lake. Next river, sea. இதோ 4 என்ன 2 4 5 6 எழுதிருக்க. அதுல நீங்க என்ன பண்ண போதும்? இதோ 4 விட என்ன போதும்? லாஸ்ட்ல full stop கண்டிப்பா வைக்கணும் நீங்க. full stop compulsory you have to must put it. Okay first பாருங்க. Name any four water bodies. Water bodies means so ஏதாவது 4 water bodies நீங்க எழுதணும். ஓகேவா? water area. Okay what are the places covered with water? What are the places covered with the water? Okay கவனிங்க. first one என்ன பாருங்க? pond. first one pond. pond என்னது? குளம். குளத்துல வாட்டர் இருக்கா இல்லையா? குளம். POND pond. என்ன ஸ்பெல்லிங்? POND pond. அடுத்து well என்ன ஸ்பெல்லிங்? WELL well. wellனா கிணறு. WELL well. அடுத்து டேம் அணை. DAM டேம். அடுத்தது லேக். LAKE லேக் ஏரி. ஏரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிவர். RIVER ரிவர். ரிவர்னா ஆறு. SEA ஓகேவா? உங்க புக்ல 4 தான் கொடுத்திருப்பாங்க. என்னென்ன கொடுத்திருப்பாங்க? பாண்ட், ரிவர், சரி பாண்ட், லேக், ரிவர், சி மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. மீதியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் தானே? ஓகே அடுத்து write any 4 joints. write any 4 joints. jointsனா மூட்டுக்கள். முட்டின்னு சொல்றோம்ல, நம்ம பார்த்தோமா இல்லையா? my amazing body அப்படின்ற செகண்ட் லெசன்ல நம்ம பார்த்தோமா இல்லையா? எஸ். ஸோ வாட் ஆர் தட் மீன்ஸ்? நல்லா கவனிக்கணும். ஸோ மொத்தம் என்னென்ன ஜாயின்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது என்னன்னு சொல்லுவோம்? ஷோல்டர். இது ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட், இந்த முட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஷோல்டர். அடுத்தது இந்த ஜாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? இது என்னது? எல்போ. அடுத்து இந்த இடத்துல ஒரு முட்டி இருக்கிற, இது என்னன்னு சொல்லுவோம்? விரிஸ்ட். விரிஸ்ட் ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல இருக்கணும் நம்ம கால். கால் கிட்ட ஒரு முட்டி இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? நீ. அடுத்தது நம்ம கொலுசு போடுவாங்கல்ல, கொலுசு போடுவாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு முட்டி இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் நீங்கள் 4 மட்டும் என்ன போதும்? எத்தனை எழுதினா போதும்? 4. ஒரு ஸ்பெல்லிங் உனக்கு எது மெமரைஸ் பண்ண முடியுது, எது உனக்கு ஈஸியோ அதில் நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் நான் லைன் பை லைனாக சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இங்கே இருந்து லைனாக சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு எது ஸ்பெல்லிங் ஈஸியோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. 4 மட்டும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஷோல்டர். SHOULDER ஷோல்டர்.
first one what word? SH OUL DR shoulder. இதுதான் நம்மளுடைய first joint. Okay, அடுத்து second joint என்ன சொன்னோம்? Elbow. Elbow spelling ELBOW elbow. Okay, அடுத்தது next என்ன சொன்னோம்? Wrist. Wrist spelling WRIST wrist. Okay, அடுத்தது என்னது? நம்ம கால்ல இருக்கும்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? முட்டி. knee. KNEE knee. next இந்த கொலுசு போடுற இடத்துல என்ன சொல்லுவோம்? ankle. ANKLE ankle. லாஸ்ட்ல full stop. Okay, you got to write any 4. ஏதாவது 4 மட்டும் நீங்க எழுதினா போதும். இன்னொரு டைம் பார்க்கலாமா? கவனிங்க. Write any 4 joints. கவனிங்க. First shoulder. Shoulder spelling SHOULDR shoulder. Shoulder spelling SHOULDR shoulder. அடுத்து elbow ELBOW elbow. அடுத்து wrist WRIST wrist. knee NEE knee. ANKLE ankle. புரிஞ்சுதுங்களா? So first one என்னது? shoulder. இதுதான் first முட்டி, அது shoulder. Second one என்னது? elbow. This is elbow. அடுத்து wrist. This is wrist. இந்த முட்டி. அடுத்து knee. knee நம்ம கால் கிட்ட இருக்கும்ல இந்த இடத்துல. ஓகேவா? அதுதான் முழங்கால். முழங்கால் சொல்லும் அந்த இடத்துல முட்டி இருக்கு. அது என்னது? knee. அடுத்து ankle கொலுசு போற இடத்துல ஒரு முட்டி இருக்கும்ல, அதுதான் ankle. joints என்னது? எங்க 2 bones or 3 bones மீட் பண்ற இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? joints. Okay, அடுத்து write the 5 sense organs. sense organs னா உணர்வு உறுப்புகள், உணர்ச்சி உறுப்புகள் சொல்லுவாங்க. ஓகேவா? உணர்ச்சி உறுப்புகள். ஓகே, சோ இதெல்லாம் வந்து சொல்லுவோம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னது? eyes. ஃபர்ஸ்ட் என்னது? eyes. EYES eyes. ஓகே, next one eyes க்கு அப்புறம் என்ன வரும்? nose. next one nose. அடுத்து nose க்கு அப்புறம் next one ears. next tongue. நாக்கு. நாக்கு. TONGUE tongue. அடுத்து skin. SKIN skin. You understand? Okay, so write the 5 sense organs. உணர்வு உறுப்புகள் அப்படின்னா இது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, உணர்வு உறுப்புகள், அதாவது we can't live, இது இல்லாம நம்ம இருக்க முடியாது. பட் we can't work, கம்ஃபர்ட்டபிளா ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? so first one என்னது? eyes. கண்கள். கண்கள் இல்லாம இருக்க முடியுமா? eyes. EYES eyes. அடுத்து nose. NOSE nose. next ears. காதுகள். ears. அடுத்து tongue. இதுதான் tongue. அடுத்து skin. தோல். skinனா தோல். தோல் எல்லாம் இருக்க முடியுமா? no. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. write the 5 sense organs. eyes, nose, ears, tongue, skin. ஒரு டைம் நான் படிக்கட்டுமா இந்த 3 क्वेश्चंस? name any 4 water bodies. pond, well, dam, lake, river, sea. அடுத்து செகண்ட் क्वेश्चन. write any 4 joints. shoulder, elbow, wrist, knee, ankle. அடுத்து write the 5 sense organs. eyes, nose, ears, tongue, skin. இத நீங்க 5 எழுதியே ஆகணும். இதுல 5 எழுதி இருக்கணும். இதுல நீங்க 4 மட்டும் என்ன போகுது, இதுல 4 என்ன போகும். so that this fourth question. Which is the largest sense organ in our body? Which is the largest sense organ in our body? Okay, அடுத்தது which is the
queen of the hill station in Tamil Nadu. Okay, கவனிங்க. So நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க எழுதணும். Okay, fine, listen. Okay, first, which is the largest sense organ in our body? So you know the 5 sense organs இப்ப பார்த்தோமா இல்லையா? Eyes, nose, tongue, ears, skin. Okay, 5 sense organs. In that, which is largest na நீளமா இருக்கிற sense organ எதுன்னு கேக்குறாங்க. Which is among that 5ல எது largest sense organ எது அந்த 5ல எது ரொம்ப நீளமா இருக்குறதுன்னு கேக்குறாங்க. எது பாருங்க, eyes பாருங்க சின்னதா தான் இருக்கு, nose பாருங்க சின்னதா இருக்கு, next one tongue சின்னதா இருக்கு, ears also small. Okay, see the skin எப்படி இருக்கு? From the head இங்க இருந்து in that feet பாதம் வரையில நம்ம தலையில இருந்து நம்ம பாதம் வரையிலும் இருக்கிறது நீளமா இருக்கிறது எது? ஸ்கின் தானே. அப்ப ஸ்கின் தானே லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன். எஸ். சோ அப்ப இங்க என்ன எழுதணும்? தி ஸ்கின் is the largest sense organ in our body. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? So which is the largest sense organ in our body? The skin is the largest sense organ in our body. So you have to which எடுத்துப்பீங்க என்ன பண்ண போதும்? The skin is the largest sense organ in our body என்ன போதும்? Which is the largest sense organ in our body? Yes, the skin is the largest sense organ in our body. At the 5th question, which is the queen of the hill station in Tamil Nadu? So you have the many hill station. So which is the queen? Which hill is the queen? மலைகளின் அரசின்னு எதை சொல்லுவோம்? Which hill station? Ooty. So Ooty is the queen of the hill station in Tamil Nadu. Okay, Ooty spelling O-O-T-Y. Ooty. Ooty is the queen of the hill station in Tamil Nadu. Okay. So which is the queen of the hill station in Tamil Nadu? Ooty is the queen of the hill station in Tamil Nadu. Do you understand now? Okay. So no time படிக்கலாமா? Okay. மலைகளின் அரசின்னு எதை சொல்லுவோம்? Ooty. First one, which is the largest sense organ in our body? The skin is the largest sense organ in our body. At the 5th question, which is the queen of the hill stations in Tamil Nadu? Tamil Nadu. Ooty is the queen of the hill stations in Tamil Nadu. Okay, do you understand now? Okay. The 5 from the 5 you have to write any 3. 5 questions la edavadhu 3 மட்டும் நீங்க எழுதினா போதும். Next revision.
diagram. Fifth division என்னது diagram. என்னது draw and eye. Draw and eye. நம்ம என்ன பண்ணோம் diagram eye கண்ணை இங்க draw பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போடணும். அடுத்து இப்படி போடணும். அடுத்து இங்க அவ்வளவுதான். ஐப்ரோ இப்படி போட்டா முடிஞ்சது. இந்த மாதிரி ஹேர் மட்டும் நீட்டா போட்டா முடிஞ்சது. That's all. Okay, இதுதான் I. You understand? Okay, இன்னொரு டைம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த மாதிரி பாருங்க. இன்னொரு டைம் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி போடணும். அடுத்தது அதே மாதிரி இங்க இப்படி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஓவர் செட் அப்படி. அவ்வளவுதான். You understand? Next one is hair. You understand? Okay. So likewise you got to draw an eye. Okay, no need to draw two eyes. You got to draw one. அதாவது ஒன்னு மட்டும் நீங்க draw பண்ணா போதும். இந்த மாதிரி நீங்க ஒண்ணே ஒன்னு மட்டும் draw பண்ணா போதும். You understand? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணா போதும், ஒரே ஒரு ஐ மட்டும் draw பண்ணா போதும். Okay. அதாவது அழகா நீங்க draw பண்ணணும். First you have to practice in R note. R noteல நீங்க diagram first போட்டு பாருங்க. Okay, you have to draw an eye இந்த R நோட்ல அழகா நீங்க டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் டயக்ராம் வந்து क्वेश्चन பேப்பர்ல போடணும். ஓகேவா? அதர்வைஸ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் யுவர் டயக்ராம் இஸ் நாட் குட். டயக்ராம்க்கு எவ்வளவு மார்க் பாருங்க. You draw an eye means you have 5 marks. Okay, so that's why I say you have to sharp your pencil. Okay, டயக்ராம் போறதுக்கு முன்னாடி நல்லா பென்சில் ஷார்ப் பண்ணிட்டு அழகா நீங்க போடணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, தன்யவாஜி, thank you.